செலிபிரிட்டிஸ் வெல்கம் டு ஷாம் கேமிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேனித்தில் ட்ரெயின் எஸ்கேப் இன் ஹார்ட் மோட். போன தடவை ஹார்ட் மோடில் செம்மடி வாங்கிட்டோம். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளான் வச்சுக்கேன். ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நம்மளை போட்டதில் அவங்க என்ன பிளான் வச்சுருக்காங்களோ எத்தனை அவசரமாக பேசாதலாம். வா பார்த்துக்கலாம். சொன்னால் ஏழை நாள் பத்தது உனக்கு எனக்கு பேசலாம். அப்போ தான் பேசும். என்னடா ஸ்டார்டிங்கில் இப்படி அப்போ உள்ள என்ன நடக்க போகுதுன்னு வீடியோ பார்க்கும்போதுக்கு தான் தெரியும். ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்றே உங்களுக்கு வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ நமக்கு மேஜராக 4 பொருள் வேணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயினு, ஒரு எலக்ட்ரிக் சுவிட்சு, ஒரு ஆக்சிலேட்டரு, அடுத்து டெங்கி. இந்த 4 பொருள் கிடச்சிச்சின்னா இந்த கிளை வீட்டிலேருந்து தப்பிச்சிடலாம். என்ன இப்போ தப்பிக்க அவங்க விடுவாங்களா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு சத்தத்தை போட்டு கிளம்பி கீழே வச்சிடலாம். ஹார்ட் மோடில் தான் எல்லாம் கேட்டு தின்னீங்க. அதனால தான் ஹார்ட் மோடு வந்தேன். ஏன்னா நான் எப்போதும் போல் ஈஸி மோட், நார்மல் மோடு அப்படின்னு பண்ணியிருப்பேன். ஸோ ஓகே, இப்போ உள்ளே வந்தாச்சு. மேலே போயிடலாம். கூடுங்க டிடி கிடச்சிச்சு. சைலண்ட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். எண்டகத்தில் பக்குன்னு வச்சுக்கிட்டா அதான் எனக்கும் பக்குன்னு இந்த எஃபர்ட் பயமாக தான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஆகிட்டுச்சுன்னா வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் தப்பிச்சு போகணுன்னா 4 பொருள், இந்த 4 பொருள் கிடச்சா தான் எஸ்கேப் ஆக முடியும். சரி, பேசிட்டுக்கு ஆக்சிலேட்டர் கிடச்சிச்சு மக்களே. சரி ஓகே. சரி, ஆக்சிலேட்டர்ன்ற ஃபியூஸா? டே ஃபியூஸ் கேட் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும். ஏன்டா அப்படி படுத்துறீங்க? என்னத்த சொல்கிறதுக்கு மக்களே. சரி ஓகே, சீக்கிரம் போடு. சேஃப்கி கொடுத்துருக்கா மோகினி, சேஃப்கி கொடுத்துருக்கு. சேஃப்கி எடுத்துருக்கு. நீ ஷெட்கி திறந்து பார்க்கறதுக்குள்ளே நான் ஃபியூ செகண்ட்ஸ் கட் பண்ணிட்டேன். அது ஏன்னா வீடியோ லென்த் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால் வச்சுக்காதீங்க. சரி ஓகே மக்களே, ஷெட்டுக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு ஏதாவது தேடுற மாதிரி யூஸ் ஆகிற மாதிரி கொடுங்கடா. போனுங்க. ட்ரெயின்கியே இங்கே தான் இருந்திருக்கு. மெயினான விஷயத்தை எங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஓகே, இப்போ நான் ட்ரெயின்கிட்டே போட்டு வச்சிடலாம். ஆனால் கிளவியும் முன்னாடி விட இப்போ ரொம்ப ஸ்லோவாக இருக்காங்க. அதாவது ரொம்ப முன்னாடியாவது காது கிட்ட வேகமாக டேலண்ட்டாக வந்துடுவாங்க. இப்போ காது செவிடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது என்னவோ ஆகிட்டு போட்டோம். ஆனால் ஒன்று மக்களே, கிழவனுக்கு காது கேட்கறது அது அவனோட விஷயம். கிழவிக்கு காது கேட்கும், ஆனால் மூளையில் ஒன்றுமே இல்லை. சரி, மண்டையில் ஒன்றுமே இல்லை. மண்டையில் 4 முடிக்கு ஒளிய மூளையும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னத்த சொல்லுவேன். 2 days before
ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது யார் பார்க்காம இருக்கீங்கன்னா ஷார்ட்ஸில் போய் ஷார்ட்ஸுக்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். டைம் கிடச்சி செக் பண்ணிக்கோங்க, அப்படி கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ வந்துட்டு போடு எலக்ட்ரிக் சுவிட்சு இன்னும் 2 பொருள் கிடச்சிச்சு. இன்னும் 2 பொருள் வேணும். அது ஆக்சிலேட்ரு, அடுத்தது எலக்ட்ரிக் சுவிட்சு. சீக்கிரண்டா கிளம்பி. சரி ஓகே மக்களே, கிளவிய போட்டு தள்ளிடலாம். வெப்பன் சாவியும் கிடச்சிச்சு கைக்கு. இதை அதான் போடு. சொல்லோ இப்போ மிஸ் ஆகிட்டு. இப்போ போடு. மிஸ்ஸே ஆகாது, கரெக்டாக வாயிலே பார்த்து சுட்டுட்டேன். சரி ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு அவங்க செல்ல பிராணி, அதாவது இந்த காக்கான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பெட்டனிமல் வளர்த்துட்டு இருந்த கிளவி, அதையும் போய் சுட்டலாம். சுட்டால் இம்பார்ட்டன்ட் முக்கியமான பொருள் காக்கா தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் என்னடா அது கிளவி காக்காவுக்கெல்லாம் இப்படி எஃபர்ட் கொடுத்துருக்காங்க. கிராணி ஒன்றுலாம் இப்படி கிடையாது. போடு எலக்ட்ரிக் சுவிட்சு 3 பொருள் கிடச்சிச்சு. இன்னும் ஆக்சிலேட்டர் மட்டும் கிடைக்கணும். இந்த க்ளோபாக்ஸ்னு ஒன்றுக்குள்ள ஒரு கொக்கி மாரி வளைஞ்சிக்கணும், இந்த கட்டை மாரி. அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த மேலே தேடி பார்த்துடலாம். சரி ஓகே மக்களே, நான் கிட்டத்தட்ட 10 செகண்ட்ஸ் கட் பண்ணிப்பேன். ஏன்னா க்ளோபாலை எடுக்கிறதுக்காகவே. அதை வந்து கோச்சிக்காதீங்க. இனிமேல் கொஞ்சம் தான் கட் பண்ணிப்பேன், இருக்கமாக கட் பண்ணிக்க மாட்டேன். இவ்வளோ தான். சரி ஓகே, கீழே இருக்கிறது நல்லா. சரி ஓகே மக்களே, மேலே போயிட்டு பார்த்துடலாம். இது இருக்குது எங்கள் மேட்ச் பாக்ஸு சோதிக்காங்கங்க. சரி மேலே போயிட்டு லாஸ்ட்டு வுட்டன் பாக்ஸு 2 நாள், அதாவது மோகினி பிசாசு ரூமில் இருக்கும். சீக்கிரம் போகலாம் மக்களே. இப்போ கிளவியும் நம்ம முன்னாடியாவது தோற்றுவாங்க, இப்போ தோற்ற மாட்டாங்க. தோற்ற டயரில் தூங்கிட்டாங்களோ? ஏன் நீ போய் எட்டு பார்த்துட்டு வையா, கம்முன்னுடா. அவங்க விட்டால் கூட நீ விட மாட்ட போல. இவனை இதுக்காகவே பூச்சி கொடுக்குறோம் மக்களே. பூச்சி கொடுத்துட்டு தானாக வீட்டுக்கு வந்து சேரட்டும், விட்டுரும். இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவனாச்சு கிளவியாச்சு ப்ளஸ். சரி ஓகே, போடு. நமக்கு ஆக்சிலேட்டே கிடச்சிச்சு. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண தான், இதை போய்ட்டு சேர்க்க தான் கஷ்டம். ஆனாலும் சேர்த்துடலாம். சீக்கிரம் போ. சரி டேங்க்கு ஆச்சு, ஆக்சிலேட்டர் மாட்டியாச்சு. சரி ஓகே, கடைசியாக இதையும் கொண்டு வந்து சேர்த்துடலாம். ஸோ ஓகே மக்களே, சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தப்பிக்க போதும் அடியே வாங்காமல். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சீக்கிரம் போ. ஏற்கனவே கிளவி தோத்திட்டு இருக்காண்டா. கிளவி கூட ஓகே மக்களே, கொஞ்சம் அவ்வளோ ஆளை காணும். ஐயோ வாய்வா வளருது. இப்போன்னு பார்த்து டைலாக் வாங்க முடியும். தாத்தா கூட ஆளை காணும், ஆனால் கிளவி தான் சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவன் பஞ்சு டைலாக் கொடுக்கறதுக்கு நான் தான் கிளவிட்டையும் வாங்கி கட்டிக்க போவேன் போலக்கு. இவனாலேயே டே 2 வந்துடும் போலக்கு. டே 1லேயே தப்பிக்க போதும் அடியே வாங்காமல். சரி ஓகே மக்களே,
தப்பிச்சிட்டோம். சரி ஓகே, இதை எஸ்கேப் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? அடுத்த வீடியோ சந்திக்க வரைக்கும் உங்கள் எல்லோரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ கிவ் சப்போர்ட்டிங், லவ் யூ ஆல், டாடா.